பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எண்ட் டைம் வாரியர் மினிஸ்ட்ரியோட ஆண்டவர் என்னையும் இணைச்சதுக்காக நான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துறேன். உண்மையிலே பெண்களா கூடி இப்படி ஒரு மீட்டிங் வச்சு ஆராதிக்கிறது, வாலிபர்களுக்காக திறப்புல நிற்கிறது ரொம்ப சந்தோஷமான காரியம். கர்த்தர் உங்களெல்லாம் அதில் இணைச்சிருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஜார்க்கண்ட் மாநிலம் குட்டிங்கிற ஒரு மாவட்டத்தில் முண்டா இன மக்களை மையமாக வச்சு, ஆதிவாசி இன மக்கள், முண்டா இன மக்கள், அவங்கள மையமாக வைத்து கிட்டத்தட்ட 2013 இந்த ஊழியத்தை நானும் என் கணவர் ஒரு தனிப்பட்ட ஊழியம் நாங்கள் செய்துக்கிட்டு வர்றோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். சரி, நம்ம வசனத்துக்கு நேராக போகலாம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5வது வசனம் யாராவது படிங்களேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5வது வசனம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இத நான் மெயினா எடுக்க நினைக்கிறது, தட்டி எழுப்பி. நம்ம எப்போதுமே ஒரு வருஷம் முடிஞ்சு இந்த ஜனவரி 1 வரையில நம்ம ரினியூவல் பண்ணுவோம், நம்மளை புதுப்பிப்போம். நிறைய காரியங்களை நான் இப்படி செய்ய மாட்டேன். அந்த 12 அடிக்கையில் சர்ச்சில் உட்காந்துட்டு நம்ம நிறைய காரியங்கள் இப்படி இப்படி பண்ணணும், இதை மாறணும் அப்படி சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இந்த வருடத்துல நான் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் காட்டிலும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்துல தட்டி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஆண்டவர் விரும்புறாரு. அதனால நான் அந்த தட்டி எழுப்பி அப்படிங்கிற தட்டி எழுப்புறத வச்சு நான் உங்க மத்தியில பேசணும்னு நினைக்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச, நல்ல அடிக்கடி தியானிச்ச, கேட்ட வாக்கியங்கள் தான் இதெல்லாம். எளிய அழகா பலிபீடத்துக்கு முன்பாக நின்று பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்னுட்டு ஆகாப்புடைய ரதத்திற்கு முன்பாக ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா அதுக்கடுத்துல அவர் ஹை லெவல்ல போகணும். ஆனா ஒரு எசபெலுடைய வார்த்தையை கேட்டு சோர்வடைஞ்சிட்டாரு. சில நேரம் நம்மளும் அப்படி சில சோர்வுக்குள்ள ஒரு வேளை இருக்கலாம். சிலருடைய வார்த்தை, நம்ம மெயினா லேடிஸ்க்கு யாராவது ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம், அடிச்சா கூட வாங்கிக்கிடுவேன், ஆனா வார்த்தையால அவங்க வார்த்தையால என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த எசபெலோட வார்த்தை அவர் ரொம்ப சோர்வுக்குள்ளாயிட்டு தேவ திட்டத்துக்கு விரோதமாவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பேசுறாரு? 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சூரச்சிகடியின் கீழே உட்கார்ந்து நான் சாகணும். இவரை உயிரை எடுக்கிறதுங்கிறது தேவ திட்டமே கிடையாது. இவரை உயிரோட எடுத்துக்கொள்ளுகிறது தான் தேவ திட்டம். இவர் சாகணுங்கிறது தேவ திட்டம் கிடையாது. ஆனா இவர் தேவ திட்டத்துக்கு, கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாகவே பேசுறாரு. ஒரு சோர்வு இல்லைன்னா மன முடிவான வார்த்தைகள் நம்ம இருதயத்துக்குள்ள யாராவது பேசுனது காயப்படுத்தி இருந்துச்சுன்னா, நம்ம அவங்களுக்கு விரோதமாக இல்ல, சில நேரங்களில் கர்த்தருக்கு திட்டமாகவே நம்ம வார்த்தைகளை விட்டுறதும். இப்படிதான் எலியாவும் செஞ்சாரு. ஆனா ஆண்டவர் விடவே இல்லை. நம்மளே அப்படிதான் தட்டி எழுப்பணும்னு விரும்புறாரு. உங்க ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் தட்டி எழுப்பணும்னு விரும்புறாரு. உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் தட்டி எழுப்பணும்னு விரும்புறாரு. இவர் சூரச்செடி கீழே போய் அழகாவே படுத்துட்டாரு, யார் பாக்குறாங்க பார்க்கலங்கிறதுக்கு. ஆனா கர்த்தருடைய தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இங்கே நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப தூதன் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் தூதன் வர்றாரு. சிலருக்கு தரிசனங்கள் மூலமா, சொப்பனம் மூலமா சொல்றாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நமக்கு பரிசுத்த ஆவியானவர், தூதனை காட்டிலும் மேலான ஒரு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறாரு தட்டி எழுப்புறதற்கு. நிறைய நேரங்கள்ல வார்த்தைகளால, பாடல்களால, நிறைய நேரங்களில் நம்மளை தட்டி எழுப்ப ஆண்டவர் முயற்சி செஞ்சிருக்கிறாரு. நம்ம எழும்பியிருக்கோம். ஆனா தேவன் விரும்புற மாதிரி கர்த்தர் ஏசப்பா நம்மகிட்ட எவ்வளவு விரும்புறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம எழும்பணுமானா சில நேரங்களே இல்லை. சில நேரங்கள நல்லா நம்ம ஜெபம் பண்ணோம், ஆவியில விடுதலையோடு. சில நாள் அந்த ஜெபம் இல்லை. நம்ம அந்த மாதிரி ஜெபிக்கலனால நமக்கு ஆவியில ஒரு சோர்வு உண்டாகும். இப்ப பாத்தீங்கன்னா, பாகாலுக்கு முன்னாடி போய் நின்னு பலிபீடத்துக்கு எதிரா நின்னு, உங்க தெய்வம் அங்க விளையாட போயிருப்பாரு, தூங்க போயிருப்பாரு அப்படிலாம் நையாண்டி பண்றாரு. ஆனா அப்படி ஆகாப் ரதத்துக்கு முன்பாகலாம் அங்க இடைகட்டி அப்படி ஓடுறாரு. ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சோர்வு, டவுனு. நம்மளுடைய வாழ்க்கையில இப்படி இருக்குன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை தட்டி எழுப்ப விரும்புறாரு. அந்த தூதன் நல்லா அழகா போய் அவருக்கு ஒரு அடைய சுட்டு வைக்கிறாரு, ஒரு பாத்திரத்துல தண்ணி வைக்கிறாரு.
அவர் சொல்றாரு, அவன் அவன் 6வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். என்ன தெரியுமா? கேரித் ஆற்றங்கரையில காகம் கொண்டாந்து கொண்டாந்து குடுத்துச்சு. சாப்பிட்டு 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 தூங்குறது அவருக்கு வழக்கமா இருந்துச்சு. அத மறுபடியும் இங்க பழக்கப்படுத்துறாரு. ஆ நம்மளும் நெறைய நேரங்கள்ல ஆவிக்குரிய வசனங்கள், வார்த்தைகள் நமக்கு ஆண்டவர் குடுத்துட்டு இருந்தாரு. நம்ம அது கேட்டு கேட்டு நமக்கு மட்டும் திருப்தி அடைஞ்சுட்டு, நம்ம வெளியில அந்த வசனங்கள அ வெளியில சொல்லாம நமக்குள்ள மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்த நாட்கள் இனி போதும். நம்ம இனி சொல்ல வேண்டிய நாள். நம்மள வந்து மற்றவர்களுக்காக நம்ம பயன்பட வேண்டிய காலத்திற்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். வாரியர். நம்ம ஒரு போர் வீரர். நிச்சயமாவே கடைசி காலத்துல நம்ம எல்லாருமே போர் வீரர், எல்லாருமே ஊழியக்காரங்க தான். மெயினா நாங்க இங்க மிஷனரியா இங்க இருக்கிறோம். ஆனா, நீங்களும் அங்க ஒரு இல்லாத தேவனை அறியாத மக்களுக்கு போய் சொல்றீங்கன்னா, நீங்களும் ஒரு மிஷனரிங்கிற பேர்ல தான் ஆண்டவருடைய வார்த்தைய சொல்றீங்க. நான் இப்ப இடையில கரூர் போயிருந்தேன். அங்கலாம் பார்த்தீங்கன்னா, மந்திரம் ஓத வந்திருக்காங்க. அப்படின்னு சொல்றாங்க. நான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறேன்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மந்திரம் ஓத வந்திருக்காங்க. இன்னும் நம்ம நார்த்ல இருக்கிற மாரி தமிழ்நாட்டுக்குள்ளயும் நெறைய இடங்கள்ல இருக்கத்தான் செய்றாங்க. இயேசுவ பத்தி தெரியாம இருக்கத்தான் செய்தாங்க. ஆ ஆனா, சின்ன ஊழியம், பெரிய ஊழியங்கிறது இல்ல. நம்ம மறுபடியும் திரும்ப படுத்துக்கிடக் கூடாது. மறுபடியும் எழும்பணும். நம்ம கற்றுக்கொண்டவைகள, ஆண்டவரோடு நம்ம அனுபவித்தவைகள, நம்ம தெரியாதவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு போய் சொல்லணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் தட்டி எழுப்பணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. 7வது வசனத்த வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, நம்மள நெறைய நேரங்கள்ல ஆண்டவர் இப்படிதான் தட்டி எழுப்பிட்டு இருக்கிறாருன்னு, நான் இதற்காக ஆயத்தம் உடையல ஆண்டவர் சொன்னது, இங்க இருக்கிற சில சகோதரிகள் வந்து குடும்ப சூழ்நிலை, சிலர் சொன்ன வார்த்தை, "நீலாம் ஜெபிக்கணுமா? நீலாம் வேதம் வாசிக்கணுமா?" இப்படி சொல்ற வார்த்தை, இல்ல குடும்ப சூழ்நிலை, இல்ல வேலைப்பளு இப்படி நிமித்தமா அவங்க எழும்ப வேண்டிய அளவுக்கு எழும்பாம அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க. நெறைய நேரங்கள்ல எழும்பி, மறுபடியும் விழுந்து, மறுபடியும் எழும்பாம. நான் சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில. இப்படி இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு நான் இன்னைக்கு இத குறிச்சு நான் எடுத்து வச்சிருந்ததெல்லாம் பெண்கள பத்தி தான் பேசணும்னு சொல்லி வச்சிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு மேல இதுக்கான ஆயத்த உடையில ஆண்டவர் தட்டி எழுப்புறத பத்தி நீ பேசுன்னு சொல்லி சொன்னாரு. நிஜமாய் உங்கள இன்னைக்கு தட்டி எழுப்ப விரும்புறாரு. 2வது தடவ கர்த்தருடைய தூதன் வர்றாரு. தட்டி எழும்ப சொல்றாரு. இவர் எழுந்திருந்து போஜனம் பண்ணி அதுக்கப்புறம் சொல்றாரு. "நீ போஜனம் பண்ணுன்னு சொன்னா, இவன் போஜனம் பண்ணுவாரு, பண்ணிட்டு தூங்கிருவாருன்னு" சொல்லிட்டு, அடுத்து ஒரு வார்த்தை ஆண்டவரு கர்த்தருடைய தூதன் இணைச்சு பேசுறாரு. "நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்." ஆண்டவர் நம்மள அப்படி வெகு தூர பிரயாணத்திற்காக ஆண்டவர் அழைக்கிறாரு. இந்த கடைசி காலங்கள்ல ஊழியம் செய்றதற்கு. நம்ம போறது, நம்ம பிரயாணம் இனி வர்ற ஸ்டாப்லயோ, இல்ல இன்னும் கொஞ்சம் வருஷங்களோ அல்ல, கொஞ்சம் மாதங்களோ அல்ல, தேவனுடைய வருகை அல்லது நம்மளுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த பிரயாணம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும். நம்மளை கொண்டு ஒரு எழுப்புதல் உண்டாகணும். நம்மளை கொண்டு அக்கினி பரவணும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அவரு அதுக்கப்புறம் அந்த சொன்ன வார்த்தைக்கு அப்புறம் அவரு எழும்புனாரு, சாப்பிடுறாரு. 40 நாள் பிரயாணம். அழகா பர்வதத்துக்கு நேரா போறாரு. தேவன் பிரயாணம் பண்ண சொல்றது எதற்காக தெரியுமா? அதுல 11வது வசனத்த பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர், "நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில்." ஆண்டவருடைய பர்வதத்திற்கு முன்பாக நிக்கிறதற்கு தான் இவ்வளவு தூரம் பிரயாணம். ஆனா இவர் போய் இடையில குகைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிடுதாரு. ஆண்டவருக்கு கோவம் வந்துடுது. என்ன சொல்றாரு? "இங்க உனக்கு என்ன வேலை? இங்க என்ன வேலை செய்ற? எழும்பு, இன்னும் ஓடு. பர்வதத்துல வந்து நில்லு." ஆண்டவர் பர்வதத்துல வந்து நிக்கிற வரைக்கும், இது என் லாங்குவேஜ்ல நான் சொல்லணும்னா தொரத்திக்கிட்டே வந்திருக்கிறாருன்னு நெனைக்கிறேன். பின்னாடி எழும்பு, ஓடிரு, ஓடிரு அப்படி என்கரேஜ் பண்ணாரா? மோட்டிவேட் பண்ணாரா? இல்ல தொரத்துனாரா? எப்படின்னு தெரியல. பர்வதத்துல முன்பாக நிறுக்கிற வரைக்கும் அவர விடவே இல்ல. நம்மளையும் அப்படிதான் ஆண்டவர். அவருடைய திட்டம் செய்யற வரைக்கும் நம்மள விட போறதில்ல. நிச்சயமா நீங்க செய்தே ஆகணும். உங்க குடும்ப பளு இருக்கலாம். உங்களுடைய சிச்சுவேஷன் ஆப்போசிட்டா இருக்கலாம். ஆண்டவர் நீங்க யாருக்காக ஜெபிக்கணுமோ, இல்லன்னா யாருக்காக வசனங்கள சொல்லணுமோ, எதற்காக தரப்புல நிற்கணுமோ, ஆண்டவருடைய பாரத்த இன்னும் ஏற்றி எப்படிலாம் ஜெபிக்கணுமோ, அது செய்ற வரைக்கும் கர்த்தர் உங்கள விடவே மாட்டார். தேவ பர்வதத்துல வந்து நிற்கிற வரைக்கும் ஆண்டவர் நிச்சயமா உங்கள விடவே மாட்டாரு. ஆண்டவர் உங்கள மறுபடியும் தட்டி எழுப்ப இன்னைக்கு விரும்புறாரு. ரினியூ பண்ண விரும்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எலியாட்ட போய் பேசுறாரு. அந்த சத்தத்த கேட்கிறதற்கு தான்
தேவன் அவருடைய கர்த்தர் வந்து அவருடைய பருவத்துல வந்து நிக்கிறதுக்கு வச்சாரு. தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். அதுதான் திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எலிசாவை உருவாக்குறார். நீங்க எல்லாருமே நெறைய எலிசாக்களை உருவாக்குறவர்களா இருக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அ நம்மலாம் எலியாக்கள், நம்ம எலிசாக்களை உருவாக்குறவர்கள். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எழும்புங்க. நீங்க முன்பு இருந்தது போல இருக்காதீங்க. முன்பு ஜெபிச்சது போல ஜெபிக்காதீங்க. இல்ல நீங்க எழும்புங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இரவுல ஜெபிக்கணும். நெறைய காரியங்களுக்காக. உண்மையிலே அங்க இருக்கிற ஆகாய மண்டலத்துல இருக்கிற ஆவிகள கட்டி ஜெபிக்கணும். என்னோட சாட்சி நான் ஒரே ஒண்ணு சின்ன சாட்சி நான் சொல்லிக்கிறேன். அ இங்க வந்து பயங்கரமா ஆன ஒரு விக்கிரகங்கள், மந்திரங்கள், விபச்சாரங்கள் பெருகுன இடங்கள் தான் இந்த இடங்கள்லாம், இந்த ஏரியாக்கள். நம்ம தமிழ்நாட்ட போல ஆங்காங்க மீட்டிங், நெறைய எழுப்புதல் மீட்டிங், நெறைய ஆவிக்குரிய கூடுகைகள் உண்டு. இங்கெல்லாம் நீங்க அதெல்லாம் கேட்கவே முடியாது. சிஎன்ஐ சர்ச் இருக்குது. நெறைய சிஎன்ஐ சர்ச் இருக்கு. அல்லேலூயா சொல்லக்கூடாது. சிஎன்ஐ சர்ச்சில் உள்ள உபதேசியார் சாராயத்த காய்ச்சி விப்பாரு. இங்க இருக்கிற சூழ்நிலை அப்படிதான். இப்போ நாங்கலாம் அல்லேலூயா சொன்னோம்னா, நாங்க வந்து பெந்தேகோஸ்தே கூட்டத்துக்காரங்க அப்படிம்பாங்க. இல்லன்னா அந்த அதாவது சிஎன்ஐக்காரங்க வந்து எங்களோட பேச மாட்டாங்க. இணைய மாட்டாங்க. கை குடுக்க மாட்டாங்க. அவங்க கூட போய் நாங்க உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா சொல்றவங்க, அல்லேலூயா சொல்ற கூட்டத்தார் சிஎன்ஐக்காரங்களோட உட்கார்ந்து ஒரு பந்தியில உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு தனியா தான் கறி கூட ம இங்க மீட்டு சமைப்பாங்க. சமைக்கிற கறி கூட தனியா தான் சமைக்கணும். அவங்க சமைச்ச கறிய நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம சமைச்ச கறிய அவங்க சாப்பிடக்கூடாது. இப்படிப்பட்ட இருக்கிற இந்த இடத்துல தான் ஆண்டவர் நாங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா, இங்க வந்து நான் ஒரு நான் போன ஆகஸ்ட்ல இருந்து இரவு ஜெபத்த ஆண்டவர் என்னை ஏறெடுக்க வச்சாரு. ஃபுல் நைட்ல 12:00 அப்புறம் உட்கார்ந்து ரொம்ப நேரம் அந்நிய பாஷையில உட்கார்ந்து ஜெபிக்க ஆண்டவர் வச்சாரு. நெறைய காரியங்கள். நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. 3 சபைய கட்டுறதற்கு 3 நாங்க யார்ட்டயும் போய் கேட்கவே இல்ல. அவங்களாவே அவங்க ஃபேமிலில இருந்து நாங்க கட்டி தர்றோம், நாங்க கட்டி தர்றோம், நாங்க கட்டி தர்றோம்ன்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்னுடைய சிந்தனைக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே அப்பாற்பட்ட காரியங்கள். கர்த்தர் செய்த பெரிய மகத்துவமான ஒரு காரியம். இந்த நவம்பர் டூ நவம்பர் 1 வீக் அந்த நவம்பர், டிசம்பருக்குள்ள அ டிசம்பர் 1 வீக்குள்ள 1 மந்த்துக்குள்ள 3 சர்ச்சைய ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. இதெல்லாம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிற ஆவிகள கட்ட, 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 கட்ட ஆண்டவர் அவர் செய்ய வேண்டிய திட்டத்த நம்மள கொண்டு செயல்படுத்த அவர் விரும்புறாரு. அப்படிதான் நீங்க ஜெபிக்கணும்னு நான் விரும்புறேன். தட்டி உங்கள எழுப்ப விரும்புறாரு. உங்கள ஜெபிக்க விரும்புறாரு. அவர் பாரத்த உங்களுக்கு கொடுக்க விரும்புறாரு. அவருடைய திட்டத்த உங்க மேல வைக்க விரும்புறாரு. உங்க மூலமா செயல்படுத்த அவர் விரும்புறாரு. ஆனா அது நமக்கு ஒண்ணே ஒண்ணு தான் செய்யணும். நம்ம அவருக்கு இடம் குடுத்தா போதும். அவர் நம்மள சூப்பரா கைட் பண்ணி, பருவத்துல கொண்டு போய் நிப்பாட்டி, நம்மட்ட பேசி, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சூப்பரா கைட் பண்ணி அவர் நம்மள விட்டுருவாரு. ஆனா நம்ம சோர்வா படுத்து கிடக்காம நம்ம எழும்பி ஓடணும். இது மட்டும் தான் நம்ம செய்யற வேலை. அடுத்து பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 12ல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல ம். படிங்களேன். 7வது வசனம். அப்போஸ்தலர் 12:7. யாராவது அப்பொழுது ஒருத்தர். ம். கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து ம். நின்றான். ம். அறையிலே வெளிச்சம் ம். பிரகாசித்தது. அவன் ம். பேதுருவை விலாவிலை தட்டி, ம். சீக்கிரமாய் எழுந்திரு என்று ம். அவனை எழுப்பினான். உடனே ம். சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. எழும்புனா என்ன நடக்கும்னா, தேவ பர்வத்துக்கு போய் நிக்கணும். அடுத்தது கர்த்தருடைய வார்த்தைய கேட்டு, அதின்படி எலிசாக்களை உருவாக்கணும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சபையார் ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. பேதுரு வந்து சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. அங்க வந்து ஒரு தூதர் அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்போ ஒரு உள்ள தூதர் போறாரு. பேதுருவை விலாவிலே தட்டி, அதாவது சாதாரணமா தூங்குறவங்கள பேர் சொல்லி கூப்பிட்டா உடனே எழும்பிருவாங்க. கொஞ்சம் ஆழ்ந்த தூக்கத்துல போறவங்கள தட்டி எழுப்புவாங்க. இப்படிதான் இவர் நல்லா ஆழ்ந்த சிறைச்சாலையில தூங்குறாரு. விலாவுல தட்டி எழுப்புறாரு. "சீக்கிரமா எழுந்துரு" அப்படின்னு சொல்றாரு. ஆனா, எழும்புன உடனே என்ன நடந்துச்சு? சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. நம்ம எழும்பிட்டா போதும்.
நம்மளை சூழ்ந்திருக்கிற, நமக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா சங்கிலிகூட கட்டுகளும் தானா விழுந்து போயிரும். ஆனா நம்ம எழும்பிட்டா போதும். அது தானா விழும். தானா விழ வப்பார் ஆண்டவர். ஆனா நம்ம தான் அதுதான் பிசாசோட மெயின் திட்டமே நம்ம எழும்பக்கூடாது. ஆனா நம்ம எழும்பணும். எழும்பிட்டா போதும். அது ஒண்ணுமே நமக்கு எந்த சங்கிலி 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு அப்படின்னு 6வது வசனத்துல இருக்கு. சங்கிலினால் எப்படிப்பட்ட எப்பேர்ப்பட்ட கட்டுகள் இருந்தாலும் தானாவே கழன்று விழும். அதுக்கடுத்துல பாத்தீங்கன்னா, தூதன் அவரை நோக்கி உன் அறையை கட்டி, உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். நம்ம இழந்ததெல்லாம் அதாவது இவர் வந்து கழட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு தான் இவர சிறைச்சாலையில ஆனா மறுபடியும் அத உடுத்த சொல்றாரு. இழந்த அபிஷேகம், இழந்த வாழ்க்கை, இழந்த ஆவிக்குரிய காரியங்கள், இழந்து போன தரிசனம், இழந்து போன சொப்பனத்த மறுபடியுமாய் நம்ம எழும்பிட்டோம்னா அவர் தருவாரு. தர்றது சும்மா தரமாட்டாரு, பல மடங்கு தருவாரு. ஒருவேள முன்பு போல எனக்கு தரிசனம் இல்லையே, முன்பு போல அப்படியே வசனத்த நான் ரீட் பண்ணணும்னு ஆண்டவர் என்ட்ட பேசுவாரே, எனக்கு கண்ணீர் வருமே, இப்ப எனக்கு அது இல்லையே, இல்லன்னா யாராவது ஒருத்தர் அவங்கள பத்தி சொல்லும்பொழுது எனக்குள்ள ஒரு பாரம் உண்டாகுமே, இல்ல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர் பாரத்தினால என்ன நிரப்புவாரே, எனக்கு இப்ப அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நினைக்கிறீங்களா? இன்னைக்கு எழும்புங்க. இன்னைக்கு அந்த கட்டுகள உடைச்சு ஆண்டவர் மறுபடியுமாய் அந்த பாதரட்சை, மறுபடியுமாய் அந்த வஸ்திரத்த தரிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாரு. நமக்கு கிருபை செய்வாரு. ஆனா, இதெல்லாம் வஸ்திரத்தெல்லாம் தரித்த பின்பு, நம்ம 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 இஷ்டத்துக்கு, நம்ம விருப்பப்படி நடக்கக்கூடாது. அதுல ஒரு வார்த்தை இருக்கு. "உன் வஸ்திரங்களை போர்த்திக் கொண்டு என் பின்னே வா." நம்ம போகுறது அவர் பின்னாடி போகணும். அவர் பின்னாடி போகணும்னா என்ன நடக்குது தெரியுமா? 10வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து, நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது, அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அவர் முன்னாடி போணும், நம்ம பின்னாடி போனா, நம்ம எழும்புனா ஒரு கட்டு உடைபடும். அதாவது நம்மளை சார்ந்து இருக்கிற கட்டு. இது அதுக்கு அடுத்தால இருக்கிற கட்டுகள். என்ன? முதல்ல நம்ம எழும்புனா நம்ம குடும்பத்துல, அந்த சங்கிலி அவர் கையில கட்டப்பட்டிருந்தனால, இது நம்ம குடும்பம், நம்மளுடைய சரீரத்துல, இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில, இல்லாட்டி நம்ம சபையில. ஆனா இந்த கட்டு 2வது உள்ள க க இரும்பு கதவு வந்து பெரிய அளவுல, ஆவிக்குரிய காரியங்கள்ல, அதாவது வானமண்டலத்துல உண்டாகுற கதவுகள் தானா திறக்குது பாருங்க. இரும்பு கதவுகள் இதுல தானா திறவுண்டது அப்படின்னு வசனம் இருக்குது. நம்ம எழும்புனா நிச்சயமா இரும்பு கதவுகள் திறக்கும். கர்த்தர் அத உங்க மூலமா எல்லார் மூலமா செய்ய அவர் விரும்புறாரு. நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு எழும்புறதுக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நினைக்கிற விதமாய் எழும்புறதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆனா ஒரு லெவல் வந்தோனே தூதர் அவர விட்டு போயிட்டாரு. அதுக்கு அடுத்தால பேதுருவே நம்ம இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம்னா, அதுல கீழ 14வது வசனம், 13வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, பேதுரு வந்து வாசல் கதவ தட்டுறாரு. ரோத ஒட்டு கேட்கிறா. அவளுக்கு சந்தோஷத்துல தாங்க முடியல. அவ உள்ள போயிட்டா. இப்ப இந்த கதவ திறக்க முடியல பேதுருவுக்கு தானா. ஏன்னா, ஜெபிக்கிற கதவ திறக்க முடியாது. ஜெபிக்கிற கதவ திறக்க முடியாது. ஆனா, நீங்க உங்க உங்க ஜெபிக்கிறீங்களா? உங்க உங்க வீட்டுக்குள்ள, இல்ல உங்களுக்குள்ள தேவனுடைய அனுமதி இல்லாம பிசாசு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. யோபுவுடைய வாழ்க்கை ஆண்டவர் அப்படிதான் செஞ்சாரு. பிசாச அனுமதிக்க வச்சதே அவர்தான். அவர ஒரு காவல் காத்துட்டு இருந்தாரு. நிச்சயமா அந்த கதவை தேவன் அடைத்த அந்த கதவ யாராலுமே திறக்க முடியாது. அப்படி ஒரு கதவ உங்களுக்கு ஆண்டவர் போகணும்னு விரும்புறாரு. அதுக்கு முதல்ல நம்ம எழும்பணும். எழுந்திருந்து தேவன் விரும்புகிற பிரகாரம் அவர் பின்னாடி போனா, நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லா கதவுகளும் உடைக்கப்பட்டு போகும். இன்னும் ஒரு காரியத்த மட்டும் நான் சொல்லிட்டு அடுத்து ஜெபத்துக்கு நேரா போலான்னு விரும்புறேன். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் நம்ம எல்லாரும் எடுத்துக்கிடுவோம். நியாயாதிபதிகள். ஒருவேளை நினைக்கலாம் நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன்ல நம்மள எழும்ப முடியலன்னு. இல்ல எழும்ப முடியும். அதுக்கு உதாரணமா தான் நான் சொல்றேன். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 4வது வசனம். 4:4 படிங்களேன் யாராவது. அக்காலத்திலே ம், லிபிதோத்தின் ம், மனைவியாகிய தெபோராள் ம், என்னும் ம். தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். ஆமா. தெபோராள் ஒரு குடும்ப ஸ்திரீ தான். ஒருத்தருடைய மனைவி. அந்த லபித்தோத் அவர் வந்து
சப்போர்ட் பண்ணாரா? இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையா? அது வந்து இதுல கொடுக்கப்படல. ஆனாலும் இவளுக்கு வந்து தெபொராளுக்கு வந்து இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமையா இருக்கிறது, அது ஒரு பாரமா இருந்துச்சு. நமக்கும் அந்த பாரம் உண்டாகணும். குடும்ப ஸ்திரீ தான், குடும்ப தலைவி தான். ஒருத்தருக்கு மனைவியா இருக்காதா? அவ்வளோ பக்கம் குடும்ப பாரம் இருந்திருக்கும் தான். ஆனா அத காட்டிலும் குடும்ப பாரத்தை காட்டிலும் மேலான பாரம் இஸ்ரவேல் மக்கள் அடிமையா இருக்கிறது. நமக்கும் அப்படிதான் வரணும். வாலிபர்கள் அது இந்த உலகம் பாவத்துல எவ்ளோ அடிமைத்தனப்படுத்தியிருக்கு மக்கள அப்படிங்கிறத ஒரு பாரம் கர்த்தர் எப்படி பாரப்படுவாரோ அந்த பாரம் நமக்குள்ள வரணும். ஸோ அவ அத நினைக்கிறனால தான் போய் அழகா உட்கார்ந்து ஒரு பேரீச்ச மரத்த கீழ போய் உட்கார்ந்து, ஆ உட்கார்ந்திருக்கிறாப்ல. அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாயம் விசாரணைக்கு போவார்கள். அப்போ இவ கர்த்தருடைய வேலையை செய்தா, குடும்பத்தினுடைய காரியத்தையும் செஞ்சுக்கிட்டாங்க. சில நேரங்கள்ல, ஐயோ! எனக்கு இவ்ளோ வேலை இருக்கு. என்னால சரியா எனக்கு ஜெபிக்க முடியல. அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் சொல்றேன். இல்ல, வேலை இருந்தாலும் நம்ம கர்த்தருக்குண்டான காரியத்த நம்மளால செயல்படுத்த முடியும். இந்த தெபோரா செஞ்சாங்க. நம்மளும் செய்ய முடியும். அவங்க கர்த்தருக்குண்டான காரியத்தையும் செஞ்சாங்க. ஃபேமிலிலயும் அவங்க அழகா இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு குடுத்த பாரத்தின்படி அவங்க பாராக்கா கூப்பிடுறாப்புல. தெபோரா தான் வரவழைத்து அப்படின்னு இருக்கு. 6வது வசனத்துல பாராக்கை வரவழைத்து, அவனுக்கு கூட ஞாபகம் இல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். ஆனா, இவுங்க சொல்றாங்க, "நான் யாபேனின் சேனாதிபதியாக சிசெராயையும், அவன் ரதனங்களையும், அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து, அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா?" கர்த்தர் சொன்ன காரியத்தை ஞாபகப்படுத்தி, அவனை மறுபடியுமாய் எழுப்பி விடுறாங்க இந்த தெபோரா. ஒருவேளை இந்த சிசராக்கு நெறைய இரும்பு ரதம் இருந்துச்சு. அத பார்த்து பயந்து 900 இருப்பு ரதங்கள் 3வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, 900 இருப்பு ரதம் இருந்துச்சு. அவர் அப்படி பெரிய ஆளா? அத பார்த்து இந்த பாராக் பயந்து போய் இருக்கிறாரா என்னன்னு தெரியல. அதனால தான் நான் தனியா போமாட்டேன், நீ வராம அப்படின்னு சொல்லி தெபொராட்ட சொல்றாப்புல. ஓ! அந்த பயந்தனால தான் என்னமோ தெரியல, அந்த அவருக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆண்டவர் நான் செய்வேன்னு சொன்னத கூட நம்ப முடியாதபடி, விசுவாசிக்க முடியாதபடி அவர் வந்து அப்படியே ஒரு அமைதிப்படுத்திட்டு, அத வந்து பெருசா கண்டுகொள்ளாம அவர் வேலைய பார்க்குறாரு. ஆனா, அவங்க மேல இருக்கிற திட்டத்தனால அந்த பாராக்க கூப்பிட்டு பேசி, "நீ எழும்பணும், நீ போகணும், உன் கையில ஒப்பு கொடுப்பாருன்னு" சொல்லி எழுப்பி விடுகிற ஒரு தாயா தெபோரா இருக்கிறாங்க. நம்மளும் இப்படிதான். நெறைய நேரங்கள்ல சிலர் வாக்குத்தத்தம் தான் நம்ம வாலிப வயசுலலாம் நெறைய வாக்குத்தத்தம் சொல்லியிருப்பாரு. ஆனா கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொறுப்பு, புள்ளைங்க அப்படி இப்படின்னு வந்த உடனே அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் அ எப்பமாச்சும் நம்ம நெனச்சு பார்ப்போம். ஆனா நெனச்சு பார்த்துருக்கலாம் நீங்க? அது நடக்குமா? நடக்காதா? நெறைய சந்தேகத்துல இருக்கலாம். இல்ல, மறுபடியும் ஆண்டவர் தட்டி எழுப்ப விரும்புறாரு. பாராக்க கூப்பிட்டு மறுபடியுமாய் தெபொராள் மூலமாய் தட்டி எழுப்புனது போல, நீங்களும் நெறைய பேர பாராக்குகள உருவாக்குறவர்களாய், தட்டி எழுப்புறவர்களாய் நீங்களும் இருக்கணும். ஒருவேளை பாராக்க போல அந்த வார்த்தைகள அப்படியே மறைச்சு வச்சுட்டு என்ன செய்ய? நம்ம சூழ்நிலை அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்திருந்தீங்கன்னா, மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள கொண்டு தான் செய்ய விரும்புறேன்ட்டு. உங்கள கொண்டு ஆண்டவர் செய்ய விரும்புறாரு. நிச்சயமா நீங்க தெபொராளாய் மாறணும். அநேக பாராக்களை உருவாக்குறவர்களாய் நீங்க எழும்பணும். ஆனா இந்த இப்ப பார்த்தீங்கன்னா வசனம் ஆ நியாயாதிபதிகள் 5:7 தெபொராளாகிய நான் எழும்புமளவும் இஸ்ரவேலின் நான் தாயாக எழும்புமளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. நீங்க எழும்பணும்னா சில பாழாய் போகும் சில காரியங்கள். அதற்கு ஆனா நீங்க காரணமா இருக்கக்கூடாது. நீங்க எழும்பாததுனால, ஐயோ! அந்த கிராமம் பாழாயிட்டே நான் எழும்பிட்டா, அ நான் சாரி நான் எழும்பாததுனால, அந்த கிராமங்கள்ல இப்படி ம சாத்தானுடைய ராஜ்யங்கள், ஆளுகைகள் பயங்கரமா இருக்குதே! நான் எழும்பணுமே! நான் எழும்பி ஜெபிக்காதனால என் சபைக்குள்ள ச க க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்குதே! நம்ம எழும்பணும். ஜெபத்துல எழும்பணும். ஆவியில எழும்பணும். கர்த்தர் தரிசனத்த கொடுப்பாரு. ஆவிக்குரிய காரியங்கள உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அடுத்து என்ன ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணுங்கிற பாரத்த நிச்சயமா உங்களுக்கு தருவாரு. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்த நிறைவேற்ற ஆண்டவர் விரும்புறாரு. சிலருக்குலாம் முன்பு கொடுத்தது அது சில நிறைவேறாம இருக்கும். நான் உன்னை இப்படி செய்வேன், இப்படி பயன்படுத்துவேன்னு சொன்ன சில வாக்குகள்
வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள ரினியூ பண்ண போறாரு. 2025 விசேஷமான வருஷங்களா உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நானும் ஜெபிக்க விரும்புறேன். எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. தகப்பனே, உம்முடைய கரங்களில இந்த சகோதரிகளை நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் தட்டி எழுப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆமாப்பா. ஆண்டவரே, சிறு கூட்டமாய் இந்த வாரியர் கூட்டம் இருந்தாலும் இவர்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஐயா. இவர்களை கொண்டு பாராக்க எழும்ப விரும்புகிறீர். இவர்களை கொண்டு இயேசுப்பா நீங்க எலிசாக்களை எழுப்ப விரும்புறீங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குடும்ப பாரங்கள் இவர்களை அழுத்தக்கூடாது. இவர்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு தடையா இருக்கக்கூடாது. இவர்களுடைய ஆவிக்குரிய சந்தோஷத்திற்கு, ஆவிக்குரிய அனுபவத்திற்கு அவைகள் தடையா இருக்கக்கூடாதுப்பா. இயேசுவின் நாமத்தினால ஃபேமிலியையும் ஆண்டவரே ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் ஹேண்டில் பண்ணத்தக்கதான ஒரு பலன், ஒரு ஞானம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் நான் ஜெபிக்கிறேனப்பா. திலோது ரீமா சந்தலபா ரிகந்தரபலபா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இந்த பாத்திரம் வெறுமையான பாத்திரமா இருக்க நீர் விரும்பவில்லை ஆண்டவரே. இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஆக வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். ஓ ஹalleluya. அபிஷேகம் பண்ணவனுடைய கொம்பை நீர் உயர பண்ணுகிற கர்த்தரையா, உடைய பிள்ளைகளுடைய கொம்புகளை நீர் உயர்த்துவீராக. நீது ரீமா சந்தல் லாமா ரிகந்தரோப சந்தலபரவா. ஏசப்பா, இவர்களுக்குள்ளாய் இருக்கிற அக்கினி இவர்கள் குடும்பங்களுக்குள்ளாய் கடந்து செல்லுவதாக. இவர்கள் நிமித்தமாய் சபைகளுக்குள்ளாய் இவர்களுக்குள் இருந்த அக்கினி கடந்து செல்வதாக. ரீதி ரீமா சந்தா லாமா ரீகாந்தோ லோமாரவா. எழுப்புது இன்னும் ஆண்டவரை இவர்களை கொண்டு நீர் கட்டளையிடும் ஐயா. என்னால் என்ன செய்ய முடியும், என்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட சோர்வுல இருக்கிற சகோதரிகளா இருந்தா தேவனே, இப்பொழுதே இவர்களை கொண்டு நீர் பெரிய காரியத்தை செய்கிறவர் என்பதை மறுபடியும் இவர்களை கொண்டு நீர் நிரூபித்து காட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹalleluya. திரியூப சந்தலாமா ரிபா சமதுரபா. இயேசுவின் நாமத்தினால எல்லா சோர்வுகளில் இருந்து ஆண்டவரே இவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. இவர்களை துதிக்கும்படியாய், இவர்கள் உம்மோடு கூட உறவாடும்படியாய், ஆவியில விடுதலையோடு ஜெபிக்கும்படியாய், ஆனந்த களிப்போடு உங்களுடைய சமூகத்துல ஆராதிக்கும்படியாய் உடைய பிள்ளைகளை நீர் தட்டி எழுப்புவீராக அப்பா. இவர்கள் உள்ளான ஆத்துமாவை எசப்பா நீங்க புதுப்பிக்கணும்னு சொல்லி நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இப்பொழுது இந்த சகோதரிகளுடைய அங்கட்டவரை இந்த அவங்க ரூம்குள்ள அவங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய தேவ பிரசன்னம் இறங்குவதாக, உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய அபிஷேகம் இறங்குவதாக, நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அவன் பேதுரு எழுந்த பொழுது ஐயா ஆண்டவரே ஹalleluya, சங்கிலிகள் ஆண்டவரை கலன்றது போல இவர்கள் சரீரத்துல இவர்கள் சிந்தனையில காணப்படுகிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பாத்திரங்கள் நிரம்பட்டும் அப்பா, நிரம்பட்டும் அப்பா. இப்படி அக்கினி எழும்பட்டும் ஐயா. சந்தா லாமா ரிகாமா தரபா. தெபராலே தெபராலே ஆமாப்பா எழுப்புங்கப்பா. தெபராலே எழுப்புங்கப்பா. ஓ இந்த தெபராலை எழுப்புங்கப்பா. தெபரால்களை எழுப்புங்க ஏசப்பா. திரியாபா சந்தா லாமா ரீபி கமா. அம்மாண்டவரை சிலருக்கு சொல்லி இருக்கிறீங்க, நீ தெபோரால்னு சொல்லி ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த வாக்க மறுபடியும் நீ ரினியூவல் பண்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீது ரீமா சந்தரபு சந்தலபரபா. உலகத்திலும் உலகத்தினுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க தக்கதாய் அம்மாண்டவரே இந்த தெபராலுக்கு உண்டான ஆண்டவரே ஹல்லேலூயா பாரம், ஆண்டவரே இந்த இஸ்ரவேலை மீட்கப்பட வேண்டும் என்ற பாரம், அதே போல ஆண்டவரே பாரம் சகோதரிகளுக்கு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பாவத்திலும் சத்ருவின் பிடியிலும் காணப்படுகிறவர்களை விடுவிக்கிறதற்கு இவர்களுக்கு பாரம் உண்டாவதாக. அப்படியாய் கட்டப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது இவருடைய ஆத்மா அங்கலாய்த்து கண்ணீர் வடித்து ஜெபிப்பார்களாக ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம பாரத்தினால எங்களுடைய சகோதரிகளை நீங்க நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. லோது ரீபா சந்தலபரபா. எலிசாக்களை இவர்களை கொண்டு நீர் உருவாக்க விரும்புகிறீர்
விரும்புகிறீர் ஐயா. சாதாரண மனிதர்கள் தான், நான் சாதாரண ஜெபிக்கிறவ தான். அப்போ உங்களுடைய பிள்ளைகளை கொண்டுதான் நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று இந்த வருடத்துல திட்டம் வைத்திருக்கிறீங்க ஐயா. அந்த திட்டத்திற்கு விரோதமாய் இவர்கள் எந்த வார்த்தைகளை பேசி விடாதபடி, அந்த திட்டத்துக்கு விரோதமான இடத்துல குகைக்குள்ள போய் எலியா நின்னது போல நின்று விடாதபடி உடைய பர்வத்திற்கு முன்பாக வந்து நிற்கத்தக்கதாய் உடைய பிள்ளைகளை நீர் இழுத்து கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த வல்லம பிள்ளைகளை நிரப்பட்டும். உடைய பர்வத்திற்கு முன்பாக நிற்கத்தக்கதாய், அவர்கள் காலூன்றி நிற்கத்தக்கதாய் வல்லம உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. லோது ரீமா சந்தா லாமா ரிகதலபரபா, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய வல்லமைகள் பிள்ளைகளை நிரப்புவதாக. இந்த அக்கினி பரவட்டும், இவர்களை கொண்டு எழும்பட்டும் இந்த அக்கினி. ஓ, இந்த வாரியர் இன்று ஆண்டவரை தொடரட்டும் ஆண்டவரே. அநேகரை இன்னும் உருவாக்கட்டும் ஐயா. அநேக இடங்களுக்கு இவர்கள் இன்னும் கடந்து செல்வார்களாக. இவர்களை கொண்டு பெரிய எழுப்புதலை நீ கட்டளையிட விரும்புகிறீங்க ஐயா. விசேஷமாய் டெய்சி சிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரை வைத்திருக்கிற தரிசனத்திற்காக, திட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அக்கினியை போடுங்கப்பா. இந்த வார்த்தை என்னும் அக்கினிய நாவுல நீர் வைக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. துலோத ரீமா சந்தல பரபரபா, அக்கினியான வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. திகரமு சந்தா லாமா ரிகமன பரபா, அநேக ஆண்டவரே நபர்களை கட்டுகிற, தனிப்பட்ட நபர்களை கட்டுகிற ஊழியத்தையும், ஆண்டவரே குடும்பத்தை கட்டுகிற ஊழியத்தையும் நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி ராஜா. இப்படியாய் ஆண்டவரே எங்க கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த தனி நபரை தேடவும், ஆண்டவரே அப்படிப்பட்ட குடும்பங்களை நாடவும் அப்பா, நீங்க வழிகாட்டி வழிநடத்தி அந்த அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நேராக, தனிப்பட்ட நேரத்திற்கு நேராக உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை அழைத்து சென்ற அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்களை, தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில இடிந்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிறவர்களை கட்டும்படியாய் என் தகப்பனை பெரிய ஆண்டவரே காரியத்தை செய்யும்படியான ஒரு அக்கினியை நீங்க ஊற்றுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ராஜா. துலோத ரீமோ சந்தலபரபரபா, எசப்பா நீங்க தட்டி எழுப்புறீங்க ஐயா. எலிசாக்களை உருவாக்கும்படியாய் தட்டி எழுப்புறீங்க. உடைய சத்தத்தை கேட்கும்படியாய் தட்டி எழுப்புறீங்கப்பா. உமக்கு முன்பாக நிற்கும்படியாய் தட்டி எழுப்புறீங்கப்பா. கட்டுகளை உடைக்கும்படியாய் நீங்க தட்டி எழுப்புறீங்கப்பா. இயேசுப்பா, இரும்பு தாழ்பால்களை ஆண்டவரே நிர்மூலமாக்கும்படியாய் நீங்க தட்டி எழுப்புறீங்க ஐயா. ஆண்டவரே, இவங்க எழுந்து போன அபிஷேகம், தரிசனம், சொப்பனங்களை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்க தட்டி எழுப்புறீங்கப்பா. எழும்பி அநேக உருவாக்கும்படியாய் ஆண்டவரை இஸ்ரவேலர்களை சுதந்திரிக்கிறதற்கு ஆண்டவரை இவர்களை ஆண்டவரை தெபோராளை பயன்படுத்தினது போல உடைய பிள்ளைகளை பயன்படுத்த போற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்துல நாங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உங்க கணவரை, பிள்ளைகளை, ஆண்டவரை சகோதர சகோதரிகளை, தாய்மார்களை எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பக்குவப்படுத்துங்க. உடைய நாமத்திற்கே மகிமையும் கனமும் ஆண்டவரை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.